மதுரை மாவட்டம் மேலூரில் மளிகை கடையில் மாமூல் கேட்டு நேற்று விசிகவினர் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரி வணிகர்கள் சங்கத்தினர் மேலூரில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர்ல மளிகை கடையில மாமூல் கேட்டு தாக்குதல் நடத்திய விசிகவினரை கண்டித்து இன்று வியாபாரிகள் அவர்களை கைது செய்ய கோரி பெரும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தினர். இதனால் இப்பகுதியில பரபரப்பும் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே திருப்பதி என்ற ஒரு மளிகை கடையில விசிகவினர், அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக அவர்கள் துண்டு சீட்டை கொடுத்து நன்கொடை கேட்டதாக தெரிய வருகிறது. இதில் நன்கொடை கொடுக்க முடியாது என கடைக்காரர் கூறிய நிலையில, அதாவது 200 ரூபாய் மட்டுமே கொடுத்த நிலையில் கூடுதலாக பணம் கேட்டு இவர்கள் பேசியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமானது கைகலப்பாகி இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். இதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி இன்று மேலூரில் அனைத்து கடைகளை அடைத்து அவர்கள் மேலூர் காவல் நிலையை நோக்கி ஊர்வலமாக செல்ல முற்பட்டனர். இதனால் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டது. போலீஸ் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் போலீசார் தற்போது இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானமாக பேசி வருகிறார்கள். இன்று வணிகர்கள் கடையெடுப்பு மேலூரில் வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டம் நடத்தியதால பெரும் பரபரப்பான ஒரு சூழல் இங்கு உருவாகி இருக்கிறது.